ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஹெவன்லி கீஸ் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கீ அப்படின்னு சொல்லும்போது திறவுகோல் அல்லது சாவி என்று சொல்லும்போது அது வேற ஒன்றும் இல்லை, ஒரு உரிமை, ஒரு அதிகாரத்தை குறிக்கிறது. நம்ம கையில் ஒரு கீ இருக்குது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டி மேலே, அந்த குறிப்பிட்ட இடத்தின் மேலே, அந்த ஆசீர்வாதத்தின் மேலே நமக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். யாருடைய கரங்களில் கீஸ் இருக்குதோ அவங்க அந்த குறிப்பிட்ட பொருளுக்கோ ப்ராப்பர்ட்டிக்கோ அந்த பிளெஸ்ஸிங்க்கோ அவங்க சொந்தம் அப்படிங்கிறத காட்டுறது தான் கீஸ். ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, ஹெவன்லி கீஸை நான் அவங்க கையில் தந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உங்களுக்கு தருகிறேன். ஸோ ஆண்டவர் ஆசீர்வாதங்களை அவர் தானாக தரமாட்டார். திறவுகோள் நம்ம கையில் இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணும்போது அந்த ஆசீர்வாதங்கள் நமக்காக திறக்கப்படும். ஸோ ஆண்டவர் அப்படி நமக்கு கொடுத்துருக்கிற திறவுகோள்கள், சாவி, கீஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப பெஸ்ட்டாக நமக்கு ஆண்டவர் கொடுத்ததுலேயே ரொம்ப விலை மதிக்க முடியாத, எதையும் கொடுத்து ஈடு செய்ய முடியாத ஒரு கீ ஆண்டவர் நம்முடைய கரங்களில் கொடுத்துருக்கிறார். அது என்ன அப்படின்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஸோ அவர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு கீ கொடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, நீ தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரம் தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ரொம்ப மேன்மையான ஒரு கீ அப்படின்னு நான் சொல்வேன். அந்த பிள்ளை என்கிற அதிகாரத்தை, அந்த கீயை நம்ம பயன்படுத்தும் போது ஒரு தகப்பனிடம் இருந்து, பரம பிதாவினிடம் இருந்து பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் இருக்கிற நமக்கு வரவேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா ஐஸ்வர்யங்களும், ஆமீன், எல்லா விதமான ஸ்தானங்களும், எல்லா ஞானமும், ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிற எல்லா சுதந்திரங்களும் அது லெகுவாய் கிடைக்கும். நம்ம ஆனால் அந்த கீயை டெய்லி நம்ம பயன்படுத்துகிறோமா? ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் அவர் அப்பா என்று சொல்லி, நான் உங்கள் பிள்ளை என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திலையும் அதை உரிமையாய் கேட்டு பழகும் போது அந்த கீ உங்கள் கையில் இருக்குன்னு அர்த்தம். இதை கேட்குற நீங்கள் யாராவது அந்த கீயை மறந்துருப்பீங்கன்னா, வேற எங்கேயாவது நீங்கள் வச்சுட்டு இருப்பீங்கன்னா, அல்லது அந்த கீ உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலை நீங்கள் இல்லாமல் இருப்பீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் அந்த கீயை கையில் எடுங்க. அப்பா, நான் உங்கள் பிள்ளை, நீங்கள் என் அப்பா, உங்கள் பிள்ளைங்கிற ஸ்தானத்தில் எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை நீங்கள் எனக்கு தர, நீங்கள் உண்மை உள்ளவர் என்று சொல்லி நீங்கள் அந்த கீயை ஓப்பன் பண்ணும்போது பூமிக்குரிய கதவுகள் எல்லாம் உங்களுக்கு அடைக்கப்பட்டது போல நீங்கள் ஃபீல் பண்ணாலும் பரலோகம் உங்களுக்காக திறக்கப்பட்டதாகவே இருக்கிறது. ஒரே ஒரு காரியம், நீங்கள் தேவனுடைய பிள்ளை, அவர் நம்முடைய பரம பிதா. யூஸ் யுவர் அத்தாரிட்டி. உங்கள் ரைட்ஸை கையில் எடுங்க, அந்த கீயை பயன்படுத்துங்க. ஆமீன். ராஜ்யத்திலிருந்து, பரம தகப்பனிடம் இருந்து நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களை ஏராளமாய் தாராளமாய் பெற்று அனுபவிக்க உங்களை வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.